ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பழ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஒரு கப்பில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மசிச்சு எடுத்துட்டு அடுத்து நம்ம இது கூடவே 1 கப் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். அடுத்து முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்திட்டு 1 கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். 1/2 கப் ராகி மாவு சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம கையில் வச்சு கொழுக்கட்டை சைஸுக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டைகள் எல்லாமே பிடிச்சி ரெடி பண்ணிட்டோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தட்டை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை தட்டையும் எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு கொழுக்கட்டைகள் ரெடிங்க. நம்மளுடைய சுவையான பழ கொழுக்கட்டை ரெடி.